Welcome to Home Glitz. இன்னும் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால உடனுக்குடனே பார்க்க முடியும். அடுப்பை பத்த வைக்காம பொட்டுக்கடலையை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸில 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாதாமும் பிஸ்தாவும் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே அரைச்சிட்டு இருந்த பொட்டுக்கடலையை இப்ப சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு ரைசிங் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. மாவு மேல லேசா அமுத்திட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் பிஸ்தாவை மேல சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பொருள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்றதுக்கு பாதாம் பிஸ்தா என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மத்த மாவை வச்சு புருட்டிக்கோங்க. 5 நிமிஷம் கூட ஆகல இதை செய்யறதுக்கு. அடுப்பை யூஸ் பண்ணாம எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணியாச்சுன்னு பாருங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிற பொட்டுக்கடலையை வச்சு சுலபமா ரெடி பண்ணியாச்சு ஸ்வீட்டை. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.